சுகன்யா சொன்ன ஒரு பொய்யினால் பழனி ரொம்பவே பாதிக்கப்பட்டு இடிஞ்சு போய் நிற்கிறாரு. பழனியை நிற்க வச்சு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்குறாங்க. பழனியால் எதுவுமே பதில் சொல்ல முடியல. கோமதி பழனியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. மாடு மாதிரி வளர்ந்துருக்கே தவிர கொஞ்சம் கூட உனக்கு புத்தியே இல்லைடா. இவ்வளோ நாள் கழிச்சு லேட் மேரேஜ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அது ஓகே தான். ஆனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறது இல்லையா? மற்றவங்க கேவலமாக பார்க்குற மாதிரியும் 4 பேர்த்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி என்ன சொன்னா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தியா? 4 பேர்த்துக்கு முன்னாடி கூச்சமே இல்லாமல் அவள் அப்படி சொல்கிறா அப்படின்னாக்கா நீ எந்த அளவுக்கு நடந்திருப்ப? கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா. நீயும் அசிங்கப்பட்டு எங்களையும் அசிங்கப்படுத்தாத அப்படிங்கிற மாதிரி கோமதி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கிருந்த மீனா எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இதை பழனியால் எதுவுமே பதில் பேச முடியாமல் கூனி குறுகி போய் நிற்கிறாரு. எந்த மாதிரி பேசினா பழனியை ஆஃப் பண்ண முடியும் அப்படின்ட்டு திட்டம் போட்டு சுகன்யா இந்த மாதிரி ஒரு பிட்டை போட்டு வச்சுருக்காங்க. இதை எல்லாருமே நம்புகிறாங்க. பழனியை கரிச்சு கொட்டுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.